என் கூட பிறந்த என் தங்கச்சி வித்யா இறந்தப்போ எனக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அதுல கொஞ்சம் கூட குறையாத பாதிப்பையும் வேதனையும் ஏற்படுத்தினதுதான் தங்கச்சி அனிதாவோட மரணம். அதுலயும் தகுதி இருந்தும் தடையா இருக்கே இந்த நீட்டு. அப்ப ஒரு முடிவு பண்ணுங்க, வாய் நிறைய விஜயனா விஜயனா நம்ம மனசார கூப்பிடுற இந்த பெண் பிள்ளைங்களோட கல்வி வாழ்க்கைன்னு எல்லாத்துலயும் ஒரு நிரந்தர பாதுகாப்பு ஏற்படுத்தணும். இனிமே கவலைப்படாதீங்க, உங்க மகன், உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க தோழன், உங்க விஜய் களத்துக்கு வந்துட்டா. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒரு மகனா, அண்ணனா, தம்பியா, தோழனா, உங்கள ஒருத்தனா, உறவா, நட்பா, என்னை பார்க்குற குட்டீஸ்ல இருந்து பாட்டிஸ் வரைக்கும் எல்லாருக்குமான ஆளா தான் இருப்பேன். எப்பவுமே அப்படிதான் இருப்பேன். நீட் தேர்வால் தன்னோட உயிரை மாய்த்து கொண்ட சகோதரி அனிதாவோட குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக விஜய் நேர்லேயே போனாருங்க. அந்த ஃபோட்டோ தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. சமீப காலமாக பார்த்தீங்கன்னா எதனா ஒரு விஷயம் காமன் மேனாக அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உடனே வந்து தன்னோட கோபத்தை வெளிக்காட்டுறாரு விஜய். இப்போ பார்த்தீங்கன்னா அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்டில் குழுமலூர் அப்படின்ற ஒரு வில்லேஜில் அனிதாவோட வீட்டுக்கு நேர்லேயே போயிட்டு ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்காரு. விளம்பரத்துக்காக அரசியலுக்கு இப்போ வரேன் அப்போ வரேன்னு சொல்கிற இந்த காலகட்டத்தில், விளம்பரத்துக்காக கடவுள் சொல்லட்டும் நான் வரேன் அப்படின்னு சொல்கிற இந்த காலகட்டத்தில் எதுவுமே சொல்லாமல் விஜய் இந்த மாதிரி பண்ணுறது வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. ஒவ்வொரு விஷயத்திலையும் மக்களோட மக்களாக சேர்ந்து தோள் கொடுக்குற விஜய்க்கு ஒரு சல்யூட் தாங்க போடணும். உங்களோட கருத்தை மறக்காம எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. रुको जरा सबर करो. शाबाश बेटा, बहुत बढ़िया मुन्ना. நீட் தேர்வை தடை செய்ய வேண்டும், முதலமைச்சர் விஜய் பேச வேண்டும் என தலைமை செயலகம் முன்பு முழக்கமிட்டு போராடிய பாடகர் அறிவை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை தலைமை செயலக நுழைவாயிலில் நீட் தேர்வுக்கு எதிராக அனுமதியின்றி பிரபல ராப் பாடகர் அறிவு போராட்டத்தில் ஈடுபட்டார். காவல்துறையினர் அவரை பலவந்தமாக இழுத்து சென்ற போதும் நீட் தேர்வு தடை குறித்து முதலமைச்சர் விஜய் பேச வேண்டும் என குரல் எழுப்பினார். தகவல் அறிந்த முதலமைச்சர் விஜய் பாடகர் அறிவை அழைத்து வருமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு அவரை நேரில் சந்தித்து பேசியதால் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்த உலகத்திலேயே இங்கே ஒரு போராட்டம் வெடித்தாலும் அதுக்கு முதல் குரலாக நம்மளோட குரல் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்மளோட குரல் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ரொம்ப நம்ம யங்ஸ்டர்ஸ்லாம் எந்த பாதையை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியல. அங்கே நீட் தேர்வுக்கு எதிராக எல்லாரும் ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து கிளம்பிட்டாங்க. ஆனால் நம்ம ஃபஸ்ட் ஷோ பார்க்குறதுக்கு டிக்கெட் வந்து வித்துட்டு அலையுதோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம சைட்லேருந்து தமிழ்நாட்டுக்காரங்க தான் எதுக்கும் முதல்ல நிற்பாங்க. ஆனால் இப்படி ஒன்று இருக்கா இல்லையானே அழிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ இருக்கிற இந்த இதில். ஏன்னா நம்ம வந்து திரைக்கவர்ச்சியில் போயிட்டு ரொம்ப நல்லா மூழ்கி போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து திருவிழா மாதிரி கொண்டாடணும் அப்படின்னு. இன்னும் அண்ணன் சிஎம் அண்ணன் விஜய் தானே அவர் வாயை துறக்கார என்னன்னு தெரில. கஷ்டமாக இருக்குது நம்மளோட இளைஞர்களை பார்த்தா. ரொம்ப கஷ்டம். மாறிடுச்சுல்ல எல்லாம். போன் வயர் பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். போய் எடு, நானா வேண்டாங்கிறேன்.